Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா Redmi Turbo 4 Pro பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Realme GT7 Pro Racing Edition பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Oppo Find N5 யோட கம்ப்ளீட் ஸ்பெக் கிடைச்சிருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம Oppo Watch X2 பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம Pixel 9a பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியாவான Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா Realme GT7 Pro Racing Edition எப்ப லான்ச் ஆக போகுது, என்னென்ன கலர் வேரியன்ட்ல வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா Realme GT7 Proவோட இது பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க. இதுல வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்பெக் என்னன்றது தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம Realme GT7 Pro பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷன்ல 120Hz refresh ரேட்டோட 80 LTPO டிஸ்ப்ளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP பிரைமரி கேமரா, 8MP செகண்டரி கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Lite வரப்போகுது. இதோட ஆன்டில் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மில்லியனுக்கு மேல போயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM, 12GB RAM, 16GB RAM எல்லாமே லேட்டஸ்டான LPDDR5X RAM, அதுக்கப்புறம் 128GB, 256GB, 512GB எல்லாமே லேட்டஸ்டான 4.0 ஓட வரப்போகுது. UFS 4.0 6500 mAh பேட்டரி வரப்போது. 120 watts சார்ஜிங் ஸ்பீடோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ்க்கு வரலான்னு கேட்டீங்கன்னா இந்த ரேசிங் எடிஷன் கிட்டத்தட்ட 55 ல இருந்து 60க்குள்ள இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லாமே ஹை எண்ட் ஸ்பெக்கா இருக்குன்றதால பயங்கரமான இருக்கு. இதோட கலர் வேரியன்ட் அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா February 13 சைனாவில் லான்ச் பண்ண போறாங்க. 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டார் த்ரில் டைட்டனியம், அதுக்கப்புறம் நெப்டியூன் எக்ஸ்ப்ளோர் எடிஷன், ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்க்கறதுக்கு சூப்பரான கலர் வேரியண்டா இருக்கு. அந்த கலர்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா February 13 சைனாவில் 10 மணிக்கு காலையில் லான்ச் பண்ண போறாங்க. நம்மளும் இந்த லான்ச் ஈவெண்ட்டை பார்க்கலாம். லான்ச் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன பிரைஸ்க்கு அவங்க அங்கே கொண்டு வந்திருக்காங்கன்றதை அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு என்னோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது 55 ல இருந்து ஒரு 60,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போ தரப்புல இருந்து Find N5 வந்து லான்ச் ஆகும் போது லான்ச் டேட் என்ன, அது மட்டும் இல்லாம ரிவ்யூவல் ஸ்பெக் அபிஷியல் பேக்கேஜ் கிடைச்சிருச்சு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ Find N5 எப்போ லான்ச் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஸ்பெக் என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் ஸ்பெக்கை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் 8.12 இன்ச் கொண்ட இன்னர் ஃபோல்டபிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த ஃபோல்டபிள் டிஸ்பிளேல எந்த ஒரு கிரீஸும் தெரியாது. இப்படி புக்கு மாதிரி இப்படி மடக்கி ஓப்பன் பண்ணல எந்த ஒரு கிரீஸும் தெரியாது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பிக்சர்ஸ்லாம். அதெல்லாம் வேற லெவலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Snapdragon 8 Lite வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் வந்து 7 கோர் வெர்ஷனோட வருது சிப்செட்ல தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 16GB RAM வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 12GB RAM விர்ச்சுவல் RAM வரப்போகுது. அது தேவையில்லாத ஒன்று தான். இருந்தாலும் உங்களோட 512GB ஸ்டோரேஜ்ல இருந்து 12GB எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 5600 mAh பேட்டரி வரப்போகுது. அதுக்கப்புறம் 80 watts wired ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 50 watts wireless சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கலர் OS 15 பேஸ் பண்ணி Android 15 வரப்போகுது. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 50 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8MP செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50MP 3x டெலஃபோட்டோ பெரிஸ்கோபி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதே போனை வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு வரும்போது OnePlus Open 2ல வரும். குளோபலா வரக்கூடிய OnePlus Open 2 வரும். இப்போதைக்கு Oppo Find N5 அதே ஸ்பெக்கோட தான் குளோபலுக்கும் வரும், இந்தியாவுக்கு வரும். கிட்டத்தட்ட என்ன பிரைஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1,40,000 கிட்டத்தட்ட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா OnePlus Open லான்ச் பண்ண பிரைஸ்க்கே வரும். அந்த போனோட OnePlus Openோட பிரைஸ் வந்து குறையும் பட்சத்தில் இது வந்து OnePlus Open 2 அவங்க 1,40,000 பிரைஸா பிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Google Pixel 9a ஓட டிஸ்பிளே இப்போ வந்து லீக்டு டிசைன் ரெண்டர் ஆயிருக்கு. அதனால நம்ம அது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா Google Pixel 9a பொறுத்து வரைக்கும் பெசில்லெஸ் டிஸ்பிளே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. 8a இருந்ததோட இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்க போகுது. அதை விட இது வந்து ஒரு அப்கிரேட் தான். பெசில்லெஸ் டிஸ்பிளே பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில போட்டோஸ்லாம் லீக் ஆயிருக்கு. அந்த போட்டோஸ்லாம் அட்டாச் பண்றாங்க. Google Pixel 9a பத்தி எக்கச்சக்கம் நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து இந்த இது மட்டும்தான் டிசைன்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்றேன்.
அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஸ்டஃப் கூலோட ரோம் அப்படின்ற ஒரு பவர் பேங்கை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசியிருப்போம். இப்போ அதை விட அப்கிரேட் வெர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரோம் பிளஸ் அப்படின்ற ஒரு பவர் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பவர் பேங்க்ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டஃப் கூல் ரோம் பிளஸ் பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் 20,000 mAh பவர் பேங்க். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் டிராவல் ஃப்ரெண்ட்லி டிசைனாக கொடுத்துருக்காங்க, காம்பேக்ட் டிசைனாக கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா BSc சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 20,000 mAh. இது இன்புட் வந்து டைப் சியில் இருக்க போது டைப் சியில் 18 watts மேக்ஸிமம் இருக்கு. அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டைப் சியில் 20 watts மேக்ஸிமம் இருக்க போது அவுட்புட்டில் டைப் சி USB-A கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமாக 22.5 watts மேக்ஸிமம் கிடைக்க போது டோட்டல் அவுட்புட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 3A மேக்ஸ் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 6 month வாரண்டி கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 322 கிராம் கொடுத்துருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1799 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. 6 month வாரண்டியோட வருது. இது வந்து ஆஃபர் பிரைஸ் தான் 1799 ரூபா. அஃபிஷியல் பிரைஸ் வந்து 1899 ரூபா. லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஜெப்ரானிக் தரப்புல இருந்து ஒரு ப்ரொஜெக்டரை கொண்டு வந்திருக்காங்க. செப் பிக்சப் பிளே அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்டர். இந்த செப் பிக்சப் பிளே ப்ரோ 500 ப்ரொஜெக்டர்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர்ல இருந்து 228 சென்டிமீட்டர் வரைக்கும் போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD பிளஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சப்போர்ட்டட் ரெசல்யூஷன் வந்து 1080p வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 வருது. 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 16GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வைஃபை கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டூயல் பேண்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2.4 GHz இருந்து 5 GHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டெக்னாலஜி DLP கொடுத்துருக்காங்க. லைஃப் ஸ்பேன் வந்து 20,000 hours கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வந்து 12,500 லூமினஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 500:1 மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து 0 40 சென்டிமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் நல்லாவே வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வெயிட்டை பார்த்தீங்கன்னா 756 கிராம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஏர் மவுஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் ஆஃப் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. பில்ட்-இன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ கேஸ்ட் IOC ஸ்க்ரீன்லாம் கேஸ்டிங் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரம்ப விலை இன்ட்ரோடக்சிங் பிரைஸா என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த செப் பிக்சப்லி ப்ரோ 500 பொறுத்த வரைக்கும் 69,999 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டாலிக் கிரே கலரோட வந்திருக்கு. இது வந்து இப்போ வந்து சேல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் இதான் தெரிஞ்சுக்க. இதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரெட்மி A5 ஒரு ஃபோன் வரப்போகுது. அல்லது அது போக்கோ C71 கூட வரலாம். இந்த ரெண்டு ஃபோனும் இப்போதைக்கு இந்தியாவுக்கு லான்ச் பண்ண வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா A5 பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4G ஃபோனாக இருக்கும். வைஃபைக்கு 5 இருக்க போது, டூயல் பிராண்ட் சப்போர்ட் இருக்க போது, ப்ளூடூத் அண்ட் NFC-லாம் இருக்க போது, Android 15 ரன் ஆக போது, HyperOS 2.0 வர போது. இது ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3GB 64GB 4GB 64GB அதுக்கப்புறம் 4GB 128GB 6GB 128GB மாதிரி மல்டிபிள் வேரியண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ஸ்பெக்குக்கு வரலான்னு கேட்டீங்கன்னா 6.88 இன்ச் கொண்ட LCD ஸ்கிரீன், அது மட்டும் இல்லாமல் 120Hz சஃபர் ரேட்டோட HD+ ரெசல்யூஷன் வரப்போது. இது வந்து ஸ்னாப் டிராகனோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ராசஸர் இன்னும் லீக் ஆகல. கேமராவை பொறுத்த வரைக்கும் 50MP பிரைமரி கேமரா, 5MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5200 mAh வரப்போது. 18 watts வாட்ச் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஜாக் இருக்க போது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு வந்திருக்க ஸ்பெக் இதுதான். இது வந்து இந்தியாவில் வந்து என்ன வரலான்னு கேட்டீங்கன்னா என்ன ஸ்போனா வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா போக்கோ C71 அல்லது ரெட்மி A5 அப்படின்ற மாதிரி வரலான்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மிக்ஸ் ஃபோல்டு 5, அதாவது Xiaomiயோட மிக்ஸ் ஃபோல்டு 5 பத்தி இப்போ வந்து டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து லார்ஜர் ஃபோல்டபிளே இருக்கிறதுலே லார்ஜர் ஃபோல்டபிள் டிஸ்பிளே வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து இதுக்கு எதுக்கு காம்படிட்டிவா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Oppo Find N5, Honor Magic V4 Pro, அதுக்கப்புறம் Vivo X Fold 4, அதுக்கப்புறம் Huawei Mate X7, அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு.
இப்போ வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா லெஸ் விசிபிள் கிரீஸோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட லேட்டஸ்ட் சிப்செட்டோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 8 எலைட்டோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு வந்திருக்க தகவல் இதுதான். ஆனா வந்து பெரிய டிஸ்பிளேயோட வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரெட்மி டர்போ 4 அது என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி டர்போ 4 பார்த்துட்டா ஏற்கனவே வந்துருச்சு. அது வந்து இந்தியாவில் வந்து வேற என்ன போனா வந்துச்சுன்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ரெட்மி டர்போ 4 ப்ரோ இது என்ன ஸ்பெக்கோட வரலான்னு கேட்டீங்கன்னா இது வந்து குவால்காமோட போலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. குவால்காமோட 8 Gen 3 ப்ராசஸரோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 7500 mAh பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஆனா அக்யூரேட்டா பார்த்தா 7410 mAh பேட்டரியோட வரப்போகுது. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே வரப்போகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டரோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 50 MP OIS ஓட மெயின் கேமரா வரப்போகுது. 8 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்திருக்க ஃபீச்சர்ஸ் இதுதான். இது குளோபல் மார்க்கெட்ல என்ன வரலான்னு கேட்டீங்கன்னா போக்கோ F7 சீரீஸ்ல வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போ தரப்புல இருந்து வாட்ச் X2 வரப்போகுது. ஓப்போ வாட்ச் X2 எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஓப்போ வாட்ச் X2 எப்போ வரலான்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 20 வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஓப்போ வாட்ச் X2ல என்னென்ன ஸ்பெக் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஏன் ஓப்போ வாட்ச் X2 வந்து இவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கீங்கன்னா சைனாவில் மட்டும்தான் அது ஓப்போ வாட்ச் X2. குளோபல்ல பார்க்கும்போது OnePlus வாட்ச் 3 ப்ரோ அதனால நல்ல எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 46 mm சைஸ்ல வரப்போகுது. OLED ஸ்கிரீனோட வரப்போகுது. eSIM டிஸ்பிளே வரப்போகுது. eSIM சப்போர்ட்டோட வரப்போகுது. 648 mAh பேட்டரி வரப்போகுது. 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. GPS இருக்கப்போது, NFC இருக்கப்போது, 5ATM இருக்கப்போது. அது மட்டும் இல்லாமல் IP68 ரேட்டிங் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஹெல்த் ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து என்னென்ன கலர் வேரியன்ட்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா சில்வர் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர்ன்ற மாதிரி 3 கலர் வேரியன்ட்ல வருது. எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க ஹெல்த் ட்ராக்கிங்ல. அதனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச் இருக்கும்போது OnePlus தரப்புல இருந்து குளோபல் லான்ச் பண்ணக்குள்ள Wear OS வரப்போகுது. அதனால இது என்ன பிரைஸ் கோர்ன்றது இப்போதைக்கு தெரியல. பிரைஸ் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் ஆகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ரீப்ளை வரும். இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட ஆன்லைன்ல எல்லா ப்ராடக்ட்டோட ரியல் டைம் ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணிட்டு அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.